அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோ. இது நம்ம சேனல் ஜோ N17. இதுக்கு முன்னாடி ட்ரெயினை பற்றி ஒரு தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாவில் வந்து மிக அதிகமாக லாபம் தர ட்ரெயின் எதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது அதை சார்ந்து தான் ஒரு தகவல். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து இப்போ நிறைய ட்ரெயின் ஓடுது, பேசஞ்சர் ட்ரெயின் ஓடுது, சரக்கு ரயிலெல்லாம் ஓடுது இல்லையா. ஸோ இந்த ட்ரெயினுடைய சக்கரத்துக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெமு EMU இந்த 2 ட்ரெயினுக்கு தான் வந்து ட்ரெயின் பெட்டிக்கு வந்து மற்ற ட்ரெயினுங்களை விட அதிகமாக வெயிட் உள்ள சக்கரம் பயன்படுத்துகிறாங்களாமா. என்ஜினுக்கும் ட்ரெயின் பெட்டிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது சக்கரத்தோட வெயிட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா பெட்டியோட வெயிட் பார்ப்போம். பெட்டியோட சக்கரத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா மெமு EMU இது வந்து குறைந்தபட்சம் 423 கிலோ இருக்குமாமா. நான் சொல்கிறது ஒரு சக்கரத்தோடைய வெயிட்டு. அப்போ வந்து 423. சாதாரண ரயில் பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதோடைய சக்கரத்தோட எடை வந்து 389 to 394 வரைக்கும் இருக்குங்களாமா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் என்ஜின் பார்த்தீங்கன்னா என்ஜினுடைய எடை வந்து இதை விட அதிகமாக இருக்கும். என்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் LHB ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா, அதோடைய டயரோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா சக்கரத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 324. டீசல் இன்ஜின் இருக்கு இல்லையா, டீசல் இன்ஜினுடைய எடை பார்த்தீங்கன்னா 528. அதுக்கப்புறம் மின்சார என்ஜின் இருக்குது இல்லைங்களா, அதோடைய சக்கரத்தினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 554. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு சக்கரத்துக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. ஸோ இவ்வளோ வெயிட் இருக்குது, ஒரு சக்கரத்துக்கு வந்து இவ்வளோ வெயிட் இருக்காமா. இதில் பார்த்தீங்கன்னா இது டயர்களுடைய எக்ஸ்பென்ஸ் செலவு வரும் இல்லையா, ஒரு சக்கரம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோன்னு குறைந்தபட்சம் 70,000 வரைக்குமே வந்து ஒரு சக்கரத்துக்கு வந்து அவங்க இந்தியன் ரயில்வே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாமா. அது தயாரிக்கிறதுக்கு செலவாகுதாமா. தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.